என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். அதனாலே கூட தேவனை கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச வேண்டும். அவருடைய வார்த்தையினால நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். இந்த நாளிலே கூட எல்லாம் தேவனை கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவராய் இருக்கிறவரே. ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக எங்களோடு கூட இருந்து எங்களை பேசுகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இதோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. உடைய மகிமையினால் எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் வார்த்தையை நான் கேட்டு ஆண்டவரே அதில் பலப்பட தேவனை கர்த்தர் உதவி செய்கிறாங்க. நீர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனையில வந்திருக்கிற உங்களையும், இந்த ஒளிப்பதிவு மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும், இந்த ஒளிப்பெருக்கி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய ஆராதனை முடிவில் கர்த்தருடைய பரிசுத்த திருப்பந்தி நமக்கு உண்டு. ஆகவே பொறுமையாக இருந்து பரிசுத்த பந்தியில் பங்கு பெற்று கடந்து பொங்கல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு திருப்பந்தியின் ஆராதனையில நாம் சுத்திகரிப்பின் செய்தியை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இல்லையா? ஒவ்வொரு திருவிருந்தின் ஆராதனையின் போது நம் சுத்திகரிப்பின் செய்தியை நம்ம தியானித்து வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு தேவ வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, இந்த கர்த்தருடைய நாள்ல, இந்த திருப்பந்தி நாள்ல தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் அமர்ந்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை சபைக்கும் நாம் யாவருக்கும் தேவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லமா? நமக்கு அவர் உதவி செய்கிற அவர் நல்ல வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இங்க சோதனை என்கிறதான ஒரு வார்த்தையை நம்ம இங்க வாசிக்க முடிகிறது. சோதனையில அகப்படுகிற யாவர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்கிற தேவன். அப்படியானால் முதலாவது சோதனை என்றால் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். என்று சொன்னா, சோதனையை நம்ம என்ன சோதனை நம்ம அறிந்து கொண்டாதான் அதுக்கேற்றபடி நம்ம என்ன செய்ய முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இந்த சோதனையே நம்ம தெரியாம நம்ம இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்றால் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சோதனை என்றால் என்னன்னாக்கா, அது வெறும் பெரிய விஷயம் இல்லை. அது சாதாரணமான ஒரு எக்ஸாம். அல்லேலூயா. பரீட்சை, பரீட்சை தான் நமக்கு சோதனை. அப்ப இந்த சோதனை எதற்காக நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அப்படின்னாக்கா, ஒரு ஆசீர்வாதத்திற்காக நமக்கு சோதனையானது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிறது. உயர்வுக்காக சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது இல்லையா? வேதத்துல தேவ ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனையை அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த வழியாக கடந்து வந்தார்கள். வேதத்தை நல்லா கவனிக்கணும். யாரும் தூங்காதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். முடிவில் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. சரி, இந்த நாள்ல கூட
சோதனையை குறிச்சதான வேதாகமத்துல நம்ம தியானிக்கும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, இங்க பேதுரு எழுதுறாரு, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா. அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு துன்பப்படுகிற ஒரு காலம் உண்டு, துன்பப்படுகிற ஒரு வேலை உண்டு. அது எதற்கு என்று சொன்னால், பின்பதாக அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. அதை தான் இங்க சொல்றாரு, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இல்லையா? சோதனை வந்துட்டோன்னே நம்ம துக்கப்படுகிறோம். இந்த காரியம் வந்துருச்சு, எனக்கு இந்த சோதனையா இருக்குது, எனக்கு இப்போ ரொம்ப வேதனையா இருக்குது அப்படியெல்லாம் நம்ம இந்த சோதனையில தாக்கப்படும் போது, சோதனை வழியாக கடந்து போகும்போது, சோதனையில் அகப்படும் போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப கண்ணீர் விடுறோம். ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். ஏன் பல கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த சோதனைய தேவனை கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதான ஒரு காரியத்தை 7ஆம் வசனம் சொல்கிறது. இப்போ வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அப்ப முதலாவது இங்க சொல்லப்பட்டது துன்பம் அப்படின்றதான ஒரு வார்த்தையில நம்ம ஆரம்பிச்சு, விசுவாசம் என்கிறதான ஒரு சோதனை கூட நம்ம விசுவாசத்துக்குண்டான சோதனையை நம்ம அங்க முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் நல்லா கவனிங்க, இதை குறித்து நம்ம மீண்டுமா நம்ம தியானிப்போம். தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறத நம்ம பார்க்க முடியும். பலவிதமான சோதனைகள் நமக்கு உண்டு. அத கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து திருப்பந்தி நாள்ல நம்ம அதை தியானித்து வரலாம். தேவ ஜனங்களுக்கு நமக்கு சோதனை உண்டு. அந்த சோதனை உபத்திரத்தின் வழியாக வரலாம், பாடுகள் வழியாக வரலாம், விசுவாசத்தை பரீட்சை செய்யும்படியாக நமக்கு வரலாம். எப்படியாகிலும் நமக்கு சோதனை நமக்கு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்ம இன்றைக்கு முதலாவது ஒரு சோதனை குறித்து நம்ம தியானிக்கலாம். சோதனை ஏன் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும்படியாக தேவனை கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். அதைதான் நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா? நான் விசுவாசி, நான் தேவனை அதிகமாய் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றோமே. அப்படியானால் அந்த விசுவாசத்திற்கு தேவனை கர்த்தர் என்ன செய்யறாரு? பரீட்சையை அவர் வைக்கிறார். அதுதான் நமக்கு சோதனை. முதலாவது சோதனை விசுவாச பரீட்சை. நம்ம தேவ ஜனங்களா இருக்கிறோம், நமக்கு வரும் சோதனை முதலாவது விசுவாசத்துக்குண்டான பரீட்சை சோதனையா இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். போதும். இதை நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷமா எண்ணுமா? நமக்கு சோதனை எந்த மாதிரியான சோதனை வருது, அது எப்படி நம்ம அதை நம்ம சந்திக்கிறோம் என்பதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அப்படியானால் நம்முடைய விசுவாச பரீட்சையான இந்த சோதனை நமக்கு வருகிறது. அப்படியானால் நம்ம தேவ ஜனங்களா இருக்கிற நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? நம்ம விசுவாசிகள், நாங்க இந்த சபையில விசுவாசிகள், நாங்க தேவனுக்கு விசுவாசிகள் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆராய்ந்து பார்க்க மாட்டோம்.
நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. விசுவாசிக்கலாம், ஆனால் விசுவாசத்தின் அளவு நம்ம தெரியணும். எந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நம்ம எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, அதாவது கண்டு விசுவாசிக்கிறவர் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் தேவ ஜனங்களா இருக்கிற நம்ம காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்களா இருக்கிறதுனால நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணுமா? பெருக்க வேண்டும். விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணுமா? உணர வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைந்திருக்குமானால் அந்த குறைவுள்ள விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணுமா? பெருக்கும்படியாய் செய்ய வேண்டும். வேதத்துல தேவனை கர்த்தர் நம்மை விசுவாச சோதனையில நம்ம கொண்டு போவார், நிச்சயமா கொண்டு போவார். அதன் மூலமா தான் ஒரு ஆசீர்வாதம். அப்படியானால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். ஐயா, என் குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், என் வேலையில நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆனால் தேவனை கர்த்தர் அதெல்லாம் இருக்கட்டும், முதலாவது உன் விசுவாசத்தை நான் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை சோதனைக்குள்ளாக நடத்துவார். வேதத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இங்க தேவனை கர்த்தர் ஒரு மனுஷனை சோதிக்கிறார். வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஓகே, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். போதும். இங்க முதல் வசனம் ஸ்டார்ட் ஆகுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். நீங்க நினைக்கலாம், ஆபிரகாமை சோதித்தார், தேவன் சோதித்தாரா? தேவன் சோதிப்பாரா? நிச்சயமா சோதிப்பார். நீங்க நல்லா ரெடியா இருக்கு, சோதிப்பார். சரி, உங்ககிட்ட ஒரு நான் கேள்வி கேட்கிறேன். சோதனை யாரால் வருகிறது? தேவன் ஏன் ஆபிரகாமை சோதித்தார்? இந்த கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். தேவன் ஏன் ஆபிரகாமை சோதித்தார்? சோதனை யாரால் வந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சோதனை யாரால் வந்ததுனாக்கா நம்மாலதான் வரும். ஹல்லேலூயா. அதுக்கு விளக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. சோதனை நம்மாலதான் வருது. வேதத்துல சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17. கவனிக்கணும், நல்ல வசனத்தை நீ கவனிச்சீங்கன்னாக்கா நம்மாலதான் சோதனையே வருது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ பாருங்க, வசனம் சொல்லுது, இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன பண்றாரா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி மாறுறான்? புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் ஒழிந்து போனதான் புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. வேதத்துல சங்கீத புத்தகத்துல ஒரு சங்கீதத்துல நம்ம எடுத்து வாசிக்கலாம். 105ஆம் சங்கீதம் 17, 18, 19, 20 வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கவனிக்கணும், அவன் எப்படி இருந்தான்? சிறையில இருந்தான். அவனை சங்கிலினால கட்டப்பட்டது. அவன் எப்படி இருந்தானா? அவன் தள்ளப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பிறகு வாசிங்க.
ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஓகே, கவனிக்கணும். இங்க இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா? இது முழுக்க முழுக்க யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு செய்தி. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு, கவனிக்கணும், அவனுடைய சகோதரர்களாக என்ன செஞ்சாங்களாம்? யோசேப்பை பகைத்து அவன் சகோதரரை தேடி வந்தபோது அவன் என்ன பண்ணாலும் அவனை புள்ளியில தள்ளினாங்க இல்லையா? அவன் கையில இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டாங்க. சரி, அவனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்க. பிறகு அந்த வியாபாரிகள் இஸ்மவேலர் அப்படின்றதான ஒரு மீதியானியர்கள் அப்படி போகும்போது அவரிடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவளை விற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப யாரெல்லாம் என்ன பண்ணாங்களோ எல்லாமே இந்த யோசேப்பு என்ன செய்தானா, இந்த எகிப்துக்கு அவர் கடந்து போயிடுறாரு. கடந்து போயிட்ட பிறகு எகிப்துல அவர் என்ன செய்யறாரா, கர்த்தரோடு கூட இருக்கிறாரு. கர்த்தரோடு கூட இருக்கும்போது இந்த எகிப்துல ஒரு சின்ன ஒரு அழகான அவனுக்கு உண்டான வசதி வாய்ப்பு வந்துச்சு. எந்த வசதி வாய்ப்புனாக்கா, அந்த போர்ச்சுபாரின் வீட்டுல அவன் ஒரு நல்ல ஒரு சேர்வைக்காரன், நல்ல அவன் பணிவிடைக்காரனா இருக்கிறான். தன் வீட்டு விசாரணைக்கு அவன் அதிகாரியா இருக்கிறான் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துல நீங்க இதை வாசிக்க முடியும். அப்படியானால் நல்ல ஒரு இடத்துல இருக்கும்போது அவனுக்குள்ள பாருங்க சில காரியங்கள் அவனுக்குள்ள இருக்குது. என்னன்னா பழையவை. அவன் என்ன நினைச்சானாக்கா, கர்த்தர் எனக்கு ஒரு நாள் என் சொப்பனத்தை நிறைவேற்றுகிற நாள் வரும். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், என்னை யாரெல்லாம் என்ன பண்ணாங்க அவங்கள நான் பார்க்க வேண்டிய ஒரு நாள் இருக்குது. என் சகோதரன் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க இல்லையா? ஒருத்தன் தான் சொன்னான், இவனை கட்டி இவனை சாகடிச்சிடலாம், இவரை வித்துடலாம் அப்படின்னு அநேக சகோதரர் சொல்றதெல்லாம் இந்த யோசேப்பு குடியிலிருந்து அவன் என்ன பண்றான்னா அவன் கேட்டுக்கொண்டிருந்து இன்றைக்கு அவன் எகிப்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்குள்ள ஒரு பகை இருக்குது இல்லையா? அவன் மாம்சம் தானே, அவன் மனுஷன் தானே. இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு நன்மைகளை செய்ய, நம்ம தீமைகளை நமக்கு யாராவது செய்வாங்க சொன்னா நம்ம உடனே மறந்துடுவீங்களா? நீங்க மறந்துடுறோமா இல்லையா? மறக்க மாட்டீங்க. குடும்பத்தாரே செய்தா கூட மறக்க மாட்டீங்க. அப்படியே இருக்கும், மனதிலே இருக்குது. இதுதான் பழையவைகள். அல்லேலூயா. தேவன் பார்த்தாரு, இவனை ஒரு அளவுக்கு உயர்த்தினாரு. ஆனா இவனுக்குள்ள என்ன இருக்குன்னா சில அந்த மாம்சத்தின் குணங்கள் அவனோட கூட போராடிட்டு கொண்டே இருக்கு. உடனே தேவனை கர்த்தர் பாருங்க, அங்க அவன் தவறே செய்யாம இருந்த அவனை சிறையில கொண்டு போகும்படி தேவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், சோதனைக்குள்ளாக நடத்தினார். அல்லேலூயா. நம்ம என்ன எப்படி பார்ப்போம், இத சிறையில இருந்த விழுந்துட்டாரு இல்லையா? அவர் மேல அபாண்டமான ஒரு குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போனாரு. அந்த சிறையில போனதுனாலதான் அங்க பார்வோனின் சிங்காசனத்துல உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வாசனம் உண்மைதான். ஆனால் இங்க இவன் புடமிடப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி? இவன் புடமிடப்பட வேண்டும். புடமிட்டாதான் இவனுக்குள்ள இருக்கிறது என்ன போனோம், பழையவைகள் ஒழியணும், புதிய குணம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிக்கிறீங்களா? தெரியுதா? அப்ப இந்த யோசேப்பு வாலிபனா இருக்கிறான். இவன் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு தேவன் கொடுத்த அப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தோடு கூட அவன் போறான். ஆனால் அவன் வாழ்க்கையில அவனுக்குள்ள இருக்கிற அந்த பழையவைகள் மாறுவதற்காக கர்த்தர் என்ன பண்ணாராம், அவனை புடமிட்டார் என்று சொல்லி நம்ம இங்க சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்ப புடமிடுதல் அப்படின்னாக்கா சோதனை. அல்லேலூயா. அவன் புடமிட்டப்பட்ட பின்பு அவன் எப்படி மாறிட்டானாக்கா ஒரு நல்ல பொருளா மாறி. எப்படி? மன்னிக்கிற இருதயம் வந்த பிறகு அவனை ராஜாவை மாற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? திருப்பி சகோதரர்கள் வந்து எப்போ வந்து பாக்குறாங்கனாக்கா அவன் ராஜாவின் அரண்மனையில் இருக்கும்போது பாக்குறாங்க. அவன் என்ன செய்யறானாக்கா, நீங்க எனக்கு செய்தது நல்லது என்று சொல்லி அவன் சொல்ல முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில கூட சோதனை யாரால் வருகிறது என்று சொன்னா நீங்க யாரும் பதில் சொல்லல, நம்மளாலதான் வரும். ஏன் அப்படின்னாக்கா நமக்குள்ள இருக்கிற பழையவைகள் மாறும் வரைக்கும் நமக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசேப்புக்குள்ள தேவனை கர்த்தர் என்ன செஞ்சாராம், மாறவே இல்லை. ஆகையினால கர்த்தரே என்ன பண்ணாராம், புடமிடும்படி கொண்டு போனாராம்.
நீங்க ஒரு நகைகளை, நீங்க பழைய நகைகளை கடையில கொடுத்து புதிய டிசைனா நீங்க உங்க நகைகளை மாற்றணும் அப்படின்னாக்கா அதற்கு சில காரியங்களை செய்வார்கள் இல்லையா? உங்ககிட்ட எல்லாம் காமிக்க மாட்டாங்க. எப்படி செய்வாங்கனாக்கா, அத நெருப்புல அந்த நகையை அத என்ன பண்ண செலுத்துவாங்கன்னு சொன்னால், அந்த அக்கினி என்ன பண்ணுமோ அந்த நகைக்குள்ள அது கடந்து போய் பழைய டிசைன்லாம் தெரியுமா, அதெல்லாம் மாற்றி புதிய தங்கமா மாற்றி, அதோட கூட அந்த ஏற்கனவே பழைய நகையில இருக்கிற அந்த அழுக்குகள், அந்த பழைய நகையில இருக்கிற அந்த செம்பு இதெல்லாம் கலந்துருக்குது, எல்லாம் என்ன பண்ணும் தனித்தனியா வந்துடும். இப்ப நீங்கள் கொடுத்தீங்க பத்தியா ஒரு அடையாளம் அது இருக்கவே இருக்காது. அது புதிய தோட்டத்துல ஒரு சுத்த பொண்ணா இருக்கும். இப்ப அத புதிய ஒரு டிசைனுக்குள்ள என்ன பண்ணலாம், அதை செய்ய முடியும். அப்ப ஒரு அக்கினியானது, அந்த நம்ம வாசித்த அந்த பகுதியை தான், ஒரு அக்கினியானது இந்த பொன் ஆபரணங்கள்ல கூட இணையுமானால் இந்த அக்கினியானது புடமிடும் போது இது மேல இருக்கிற பழைய டிசைன்லாம் மாறி புதிய டிசைன் செய்வதற்கு அது என்ன பண்ணுது, ஒரு நல்ல ஒரு பொருளாய் மாறுகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் அவர் நம்மை எப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ள நடத்துவார் என்று சொன்னால், பிறகு நான் அதை நம்ம தியானிக்க போறோம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒரு நல்ல பாத்திரமாய் மாறுவதற்கு நம்மை சோதித்தார். அப்படியானால் இப்ப ஆபிரகாமுடைய லைஃபுக்கு வந்துடும், கவனிங்க, அங்கதான் இருக்கிறோம். ஆபிரகாம் லைஃப்ல இந்த ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். ஏன் சோதிக்கிறார்? நீங்க வாசிங்க, தொடர்ந்து 2ல இருந்து வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். இப்போ 9ல இருந்து நம்ம தொடர்ந்து வாசிப்போம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இப்பொழுது. எப்பொழுது? அவன் பலி செலுத்த ஒப்பு கொடுத்த போது தேவனாய் கர்த்தர் அவனை என்ன செஞ்சானா பாருங்க. அந்த சோதனையில அவன் தேவனாய் கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுத்ததை அவர் அறிந்திருந்த ஒரு வார்த்தை தான் நீங்க நம்ம வாசித்தோம். அப்படியானால் இங்க நம்ம ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை தேவனாய் கர்த்தர் பலியாக ஒப்பு கொடுக்கிற செய்தியை தான் நம்ம இந்த நாள்ல கவனித்து வருகிறோம். அப்போ தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதனை அப்படின்னாக்கா பாருங்க, இந்த ஆபிரகாம் தேவனாய் கர்த்தருக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து கடந்து வந்தார். 25 ஆண்டுகள் இந்த ஆபிரகாம் கர்த்தரோடு கூட அடிக்கடி கர்த்தரோடு கூட தரிசனத்துல இடைப்படுவார். ஆபிரகாம் அநேக முறை தேவனாய் கர்த்தரை அவர் போஷித்த நாட்கள் உண்டு. அப்படியானால் தேவனை தரிசித்த காலங்கள் உண்டு. தேவன் ஆபிரகாமோடு பேசின நாட்கள் உண்டு. 25 ஆண்டுகள் நல்லா கவனிக்கணும். தேவனோடு கூட இருக்கிற உறவுல இந்த ஆபிரகாம் வந்துட்டே இருக்கிறாரு. பிறகு சரியாக தேவன் அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். அவனுக்கு இந்த ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்து பிறகு ஒரு 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு இளம் வாலிபனாய் இந்த ஈசாக்கு வர வரைக்கும்
கர்த்தர் காத்திருந்தார். இந்த ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி மாறிச்சுனாக்கா, அதனாலதான் அங்க இயேசு கிறிஸ்து அங்க தேவன் அவங்க சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அங்க என்ன சொல்றாருனாக்கா, உன் ஏகசுதனும், நல்ல கவனிங்க, உன் புத்திரனும் இந்த ஈசாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. 2ஆம் வசனத்துல நம்ம அழகா அவர் சொல்றாரு பாருங்களேன். மீண்டும் வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய். போதும், இங்க உன் நேசகுமாரன். அப்பா தேவன் மீது இருந்த நேசம், 25 ஆண்டுகளாக கர்த்தர் மீது இருந்த நேசம், கர்த்தர் மீது இருந்த ஒரு விசுவாசம் எல்லாம் தன்னுடைய குமாரன் மீது இந்த ஆபிரகாம் செலுத்தி அவன் அதிகமா என்ன பண்ண நேசிக்க ஆரம்பித்தான். தன் உயிருக்கும் மேலாக ஒரே குமாரன், தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளை அப்படின்னு சொல்லி அதிகமாய் இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சான் பாருங்க. அவனை நேசித்தார். அவனை அதிகமாய் தன்னுடைய உயிருக்கு மேலாக அவன் என்ன பண்ணாரா, அவரையே அந்த குழந்தைய என்ன பண்ணாரா அதிகமாய் நேரத்தை செலவிட்டு குழந்தைய கொஞ்சிறதே அவருக்கு வேலையாகி போயிடுச்சு. இதை தேவன் பார்த்துட்டே வர கவனிக்கணும். கிட்டத்தட்ட இத்தனை 15 ஆண்டுகளாக 16 ஆண்டுகள் இருக்கும் ஏறக்குறைய. அந்த வயதுல அவர் பார்த்துட்டே வர்றாரு. இத்தனை ஆண்டுகள் இவனுக்கு வாக்குத்தம் பண்ணி கொடுத்ததுனால இப்ப யாரும் வந்துட்டாரு, ஆபிரகாம் தேவனே வந்துட்டார். இப்ப தேவனை கர்த்தர் என்ன பண்ணாரா, அவனை சோதிக்கிறார். நீ உன்னுடைய நேசகுமார், உன்னுடைய ஏகசுதன், உன் புத்திரனை நீ என்ன பண்ண, பலியாக ஒப்பு கொடு. ஏன் தெரியுமா, என் மேல இருக்கிற நேசத்தை எங்க திருப்பிட்டே, நீ உன் குமாரன் மீது நீ திருப்பிட்டியே, அதனால பலி கொடு அப்படின்னும் போது அவனும் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டார். மறுநாள் காலையில கிளம்பிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க வாசிச்சீங்க இல்லையா, பலிப்படத்தை கட்டி விறகுகளை அடுக்கி அங்க அது மீது பலி செலுத்தும்படி தன் குமாரனை அவர் கிடைச்சிட்டாரு. பிறகு அவர் என்ன பண்ணாரா, அங்க அவரை வெட்டும்படி ஓங்கினார். ஏன் அப்படின்னாக்கா பாருங்க, தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, தன் மகனை நேசிப்பதை பார்க்கிலும் தேவன் மீது விசுவாசம் எவ்வளவு பெரியது என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்ன எதிர்பார்த்தார்னா, இவ்வளவு நேசம் வச்சிருக்கிறானே, பலி கொடுப்பானா அப்படித்தான் நினைச்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் இந்த ஆபிரகாம் நினைச்சாரு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, தேவனை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பி அவன் என்ன செஞ்சானா, அவன் விசுவாசத்துல வல்லவனானான்னா என்ன தெரியுங்களா, ஜெயித்தான் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல எபிரேயர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியல்ல இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. 17 - 19 வரைக்கும் வாசிக்கலாம், கவனிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா, அவனுக்கு விசுவாசம் அவன் குமாரனை நேசத்தை பார்க்கிலும் பெரிதாய் இருக்கிறது என்பதை இந்த ஆபிரகாம் நிரூபித்து காண்பித்தாராம். அல்லேலூயா. அதனால்தான் விசுவாச வல்லவன் என்று சொல்லி இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படியானால் பாருங்க, தேவன் சோதித்த போது இவன் இந்த ஆபிரகாம் நீங்க பார்க்கும்போது விசுவாசத்தினாலே சோதனை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை கடந்தவர் இயேசு கிறிஸ்துவே பாருங்க, அவருடைய நாட்கள்ல நாம் பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தினாலே தேவனாய் கர்த்தர் அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல கூட பாருங்க, ஒருத்தன் விசுவாசத்தை அங்க பாராட்டுகிறார். நம்ம வாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 5 - 13 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, இங்க இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் சுற்றிலுமா சீஷர்கள் வராங்க, அநேகர் அவர் சுற்றிலுமா இருக்கிறாங்க. அந்த வேளையில இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறார். வாசிப்போம்.
இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது ஆ. 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்போ இங்க இயேசு கிறிஸ்து நாட்கள்ல இவர் இந்த மாதிரி இவன் சொல்ற விசுவாசத்தை இவர் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. அங்க ஆபிரகாம் நம்ம பார்த்தோம், அவனுடைய விசுவாசத்துல அவன் வல்லவனா இருந்தான் என்று சொல்லி நான் பார்ப்போம். தேவனே ஆச்சரியப்பட்டிருக்கலாம் இல்லையா? அவன் மகனையே எனக்காக என்ன பண்ண மாட்டாரு சொல்லித்த போது, அந்த மகனையே அவர் எனக்காக பலியிட வந்துட்டானே, இவ்வளவு பெரிய விசுவாசம் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ஆச்சரியப்பட்டிருக்கலாம் இல்லையா? அப்ப எதற்காக சோதித்தார் என்று சொன்னால், இவனுடைய விசுவாசம் பலவீனமா இருக்குதா, இல்ல ஒப்பு கொடுக்க அத அவன் முன் வரானா என்கிறதான ஒரு சோதனை வாழ்க்கையில் நடந்த போது அவன் என்ன பண்ணனா, என் மகனையே நான் இங்க என்ன பண்ணலாம், பலி செலுத்தினாலும் கர்த்தனுக்கு திரும்பி தருவார் என்று சொல்லி அவன் பலி செலுத்த முன் வந்த போது பாருங்க, அவன் விசுவாசத்துல வல்லவனானான். தேவன் ஆச்சரியப்பட்டார். இங்க இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். அவர் என்ன சொல்றாரா பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து உன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்குவேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி அவரிடத்துல வந்து கேட்கிறாரு. அப்போ வந்து கேட்கும்போது சார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்றாரு. அப்ப உடனே அவன் சொல்றாரு, இந்த 100க்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்ல. நீ ஒரு வார்த்தை சொன்ன போதும், இங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அங்க அவன் சுகமாவான் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை அங்க சொல்லும் போது இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா பாருங்க, அநேக தேவனை கர்த்தருடைய அங்க நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஓடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வஸ்திரத்தை தொட்டு சுகமானார்கள். அவர் தொட்டு அநேகரை சுகமாக்கினார். அநேகரை கண்டு அவருடைய வார்த்தையினால் சுகமாக்கினார். ஆனால் இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தருடைய ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், அப்போது சுகமாவான் என்று சொல்லப்பட்ட இந்த விசுவாசத்தை பார்த்த உடனே பாருங்க, இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்பதான் சொல்றாரு, இந்த மாதிரி விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ள நானு என்ன பண்ணல, கேள்விப்பட்டதே இல்லை. இவ்வளவு பெரிய விசுவாசம் நான் இது இவருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, இந்த வசனத்தை பாருங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அப்ப 100க்கு அதிபதி தன்னுடைய விசுவாசத்தினாலே தன் வேலைக்காரனை அவன் என்ன பண்ணான், சுகமாக்கி கொண்டான். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வேணும். நம்முடைய விசுவாசம் நமக்கு பலவீனமா இருக்கக்கூடாது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்துக்கு நல்ல கவனிங்க, நிச்சயமாக சோதனை வரும். நம்ம வாழ்க்கையில நல்ல கவனிங்க, சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருவது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுது. எத்தனை பேருக்கு சோதனை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சோதனை வாழ்க்கையில வேணுமா, ஏற்கனவே சோதனையில தான் இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் சோதனை வேணும். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்க தான் சோதனை கேட்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தர் உங்களை சோதிக்கணும். இப்ப சொல்லுங்க, நீங்க வேணுமா வேணும்? அப்பனா என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன ஆசீர்வதிக்கணும்னாக்கா அவர் சோதிக்கணும். இதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். அப்ப நம்ம ஒண்ணுமே தெரியல, நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்ன ஆபிரகாம் ஆசீர்வதிங்க. ஆபிரகாம் சோதிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இவரை போல ஆசீர்வதிங்க. எல்லாரும் சோதிச்சுதான் வந்தாங்க அவங்க வாழ்க்கையில. அப்ப நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். நாம தேவன் தருகிற சோதனைக்குள்ளாக கடந்து போனால்தான் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய விசுவாசத்தை அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் பலவீனமா இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் பாருங்க பலமுள்ளதாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு விசுவாச பரீட்சை தான் சோதனை காலம். இந்த விசுவாச பரீட்சையில நம்ம ஜெயிக்கணும். அப்ப நம்ம விசுவாசத்துல என்ன வேணும், பலுக வேண்டும் இல்லையா? கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசம் பலுகணும். அதுக்கு கர்த்தருடைய கிருபை வேணும்.
அல்லேலூயா. ஆண்டவரே, என் விசுவாசம் பெருக உங்களுடைய கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுமா கேட்கணும் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. அவருடைய சீஷர்களோடு கூட ஊழியம் செய்த நாட்கள்ல இந்த வார்த்தையை சொல்றாரு. மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கவனிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்கணும், இந்த வசனத்தை அப்படியே கவனிங்க. இவங்களால சில காரியம் செய்ய முடியாம போச்சு அப்படின்னாக்கா, ஒருத்தனுடைய வாழ்க்கையில அங்க ஒரு வியாதி சுகமாக்க முடியாமல் போச்சு. அங்க பிசாசினால் வந்த வியாதி. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த வியாதியை துரத்திட்ட பிறகு அப்ப சொல்ற வார்த்தை தான் இது. இயேசு உங்கள் இது ஏன் எங்களால துரத்த முடியல ஆண்டவரேனாக்கா, இது உங்கள் அவ்விசுவாசத்தினால் தான் அப்படின்னு நிறுத்திட்டு நான் அவர் சொல்ற கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். இப்போ நமக்கு என்ன எப்படி விசுவாசம் இல்லை, எவ்வளவு அளவு இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க? கடுகு கடுகு விசுவாசம் நமக்கு இல்ல, ஒன்றுதான் உண்மை. நீங்க வேணா பாருங்களேன், கடுகு சும்மா இருக்காது. நீ கடுகு நீ வச்சீங்கன்னா மரமாயிடும். சின்னதான் பார்க்க கடுகு, அந்த கடுகு மரமாயிடும் நாளுக்கு நாள். அப்ப அவர் சொல்றாரு கடுகு அளவு உங்களுக்கு விசுவாசம் இல்லை. அப்ப கடுகு அளவு விசுவாசம் நமக்கு இல்ல. ஏன் இல்ல அப்படின்னாக்கா, நமக்குள்ள ஒண்ணு இருக்குது. விசுவாசத்தோடு கூட போராடி போராடி விசுவாசத்தை ஆப் பண்றோம். விசுவாசத்தோடு கூட போராடுகிற ஒன்று உண்டு, அதுதான் நம்முடைய பழைய குணங்கள். அப்ப இந்த பழைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வளர விடாது. இந்த விசுவாசத்தினால நீங்க பெருக முடியாது. இந்த விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்க முடியாது. தேவன் தந்திருக்கிற விசுவாசமே உங்களுக்கு கிரிய செய்யாது. அப்போ சார் கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் நீங்க இந்த மலையை பார்த்து ஏன் இந்த இடத்த விட்டு பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நடக்கும், உண்மையாகவே நடக்கும் தான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற கடுகு அளவு விசுவாசம் உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற மற்ற குணங்களோடு கூட ஒரு விசுவாசமும் உண்டு. 10ல் 1 இதுவும் நமக்குள்ள இருக்கிற குணங்களோடு கூட. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கா உண்மையான விசுவாசத்தை எதிர்பார்க்கிற. ஏன் அப்படின்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற பலவிதமான குணங்களோடு கூட இந்த விசுவாசம் இருக்கலாம். இந்த பழையவைகள் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை என்ன பண்ணுமா, அவைகளை அங்க நமக்கு அவ்விசுவாசமா மாத்திரும். இன்னைக்கு பாருங்க, நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் அந்த காரியங்களை நம்ம நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசம் குறைந்து போகிறது. தேவனுக்கு பயந்தவரெல்லாம் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லையா? நம்ம தேவனுக்கு தேடுகிறவரெல்லாம் இருக்கலாம், தேவனை கத்துற உண்மையை உத்தமா நம்ம தேடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் நம்ம கீழ்ப்படுகிறவரெல்லாம் இருக்கலாம் அநேகர். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல அவருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள ஜனங்களா நம்ம இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமா இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கலாம். அப்படியானால் பாருங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி வருகிறது சொன்னால் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். தேவனை கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார்னாக்கா, நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். இங்கதான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவ பிள்ளைகளா இருந்தோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், நம்முடைய நமக்கு வர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தடைகளா இருக்குது. ஏன் என் வாழ்க்கையில நான் எனக்குரிய நன்மையை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்? அதற்கு யார் காரணம்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் காரணம். எங்க வேதம் சொல்கிறது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் விசுவாசத்தை அவர் சோதிக்கிறவர் என்பதை நம்ம என்ன செய்யணுமா, உணர வேண்டும். தேவன் ஏன் விசுவாசத்தை சோதிக்கிறார் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில விசுவாசத்துல நம்ம வளர வேண்டும். அதனால தான் தேவ அக்கினியானது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருந்தாதான், அக்கினி நம்மோடு கூட இருந்தாதான் இந்த அக்கினி பழையவைகளை மாற்றி புதிய சிருஷ்டியை மாற்றும். அதனால தான்
அந்த நம்ம ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில கூட ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த கிறிஸ்துவானவர் அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். இந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்குமானால் பழையவைகள் ஒழிந்து புதிய சிருஷ்டியை மாறுகிறோம். புதிய சிருஷ்டியை என்றைக்கு மாறுகிறோமோ அப்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கிறோம். ஏன்னாக்கா புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு அது என்ன பண்ண தகுதியே மாறி. அப்படியானால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம விசுவாசத்துல பெருகும்படி, நம்ம விசுவாசத்துல எல்லாவற்றையும் போராடி ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்யறா விரும்புகிறார். அப்ப விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணுமா வளர வேண்டும். இன்னைக்கு விசுவாசத்துல நம்ம குறைவுள்ளவளா இருக்கிறோம். கடுகள விசுவாசம் கூட நமக்கு இல்லைன்றாரு. ஏன் அப்படின்னாக்கா நமக்குள்ள பழையவைகள் அதிகமா இருக்குது. பழையவைகள், பொல்லாத குணங்கள், பொல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விட்டு விலகல. ஆகையினாலதான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யறாரு, இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளின் வழியாக நடத்திதான் நம்மை தேவனாய் கர்த்தர் சுத்த பொன்னாக மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறுவதற்கு சோதனை அவசியமா இருக்குது இல்லையா? சோதனை வந்தா தான் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தகுதி அடைவீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆபிரகாம் அப்படியே என்ன செஞ்சாரா, தன்னுடைய குமாரனை பலி செலுத்த கொண்டு போனார். பலி செலுத்தல, ஆனால் பலி செலுத்துவதற்கு ஏதுவான காரியங்கள் செய்து மீண்டும் அதற்கு பாவனையாக அந்த பிள்ளைய உயிரோட கூட கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சோதித்தேன், என்னுடைய நேசம் உன் பிள்ளை மேல வந்திருக்குன்னு சொல்லிதான் நான் சோதித்தேன். ஆனா உன் விசுவாசம் பெரியது என்பதை நீ நிரூபிச்சதுனால நான் இப்போது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறேன் என்பதை நான் எப்போ அறிந்து கொண்டேன், அந்த இடத்துல அறிந்து கொண்டேன் என்று சொல்லி இப்போ ஆதியாகம புத்தகத்துக்கு வந்துருவோம். கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை தருகிறார். வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்துல 15, 16, 17, 18 வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அவர் மீதே ஆணையாக அவர் சொன்னாராம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட அவன் என்ன பண்ணனா, மலையிலிருந்து இறங்கி வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நினைச்சிருக்கலாம் எனக்கு விசுவாசம் பெருசு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் பாருங்க, நம்மை விசுவாச பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில அவர் சோதனை வழியாக நம்மை அவர் சோதிப்பார், நிச்சயமாய் சோதிப்பார் இல்லையா? ஆபிரகாமை சோதித்தார். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் சோதனை உண்டு இல்லையா? யோசேப்பை தேவனாய் கர்த்தர் புடமிட்ட பின்புதான் அவனுக்கு சிங்காசனத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் சோதித்த பின்புதான் புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். மோசே தேவனாய் கர்த்தர் மீதியான் தேசத்துல கொண்டு போய் அவனை சோதித்த பிறகுதான் அவன் என்ன பண்ணனா, இரக்கமுள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. பாருங்க, மோசேக்கு ஒரு கோபமுள்ள ஒரு கோபக்காரனாவே அவன் இருந்தான். அவன் எகிப்து தேசத்துல 40 ஆண்டு இருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, இவனை அப்படியே நம்ம அனுப்பிச்சோம்னா என்னுடைய ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவான், அடிச்சே சாவ வச்சிருவான். ஆகையினால இவனை கொண்டு போய் என்ன பண்ணுவான், புடமிடணும். ஆகையினால மீதியான் தேசத்துல 40 வருஷம் ஆடு மேய்க்கும்படி புடமிட்டார். அப்ப ஆடு மேய்ச்சலாம் அவன் முடித்த பின்பு பாருங்க, 40 ஆண்டு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சுனாக்கா, தேவனாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றவனாய் மாறிட்டான். அவன் பாருங்க இரக்கம் உள்ளவனாய் மாறிட்டான். பிறகு பாத்தீங்கன்னாக்கா அவனை கொண்டு போய் தான் என்ன பண்ணாருன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்படி செய்றார். அப்ப தேவனாய் கர்த்தர் பாருங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு முன்பதாக அவனை சோதித்து புடமிட்ட பின்புதான் ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அநேக ஆசீர்வாதங்களை நம்ம விரும்புகிறோம், கேட்கிறோம் இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச பரீட்சை உண்டு. அப்ப இந்த விசுவாச சோதனையில தேவனாய் கர்த்தர் நம்மை புடமிட்டு நம்மளை சுத்த பொண்ணாக மாற்றிதான் தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப நமக்கு அவர் அந்த சோதனைக்கு பின்பதாக நமக்கு ஒரு மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம்னாக்கா, பழையவைகள் இருக்காது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பழையவைகள் இல்லைனாக்கா நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு நினைச்சீங்க. உங்க வாழ்க்கையில எனக்கு பழைய சோம்பல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் நேரம் வரும்போது நான் தீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்களை புடமிட்டுனே இருப்பார் லாஸ்ட் வரைக்கும். அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம கர்த்தரத்துல மனம் திரும்பி, ஆண்டவரே என்னுடைய பழையவைகள்லாம் மாறின ஆண்டவரே, என் விசுவாசம் ஏன் வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் பழைய சுவாபங்கள். ஏன் என் வாழ்க்கையில விசுவாசத்தை நான் ஜெயிக்க முடியல? பழைய சுவாபங்கள் என்னை அமிழ்ச்சி போடுகிறது. ஏன் விசுவாசத்தில் நான் வல்லவனாய் மாறல? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் என் வாழ்க்கையில ஏன் ஜெயம் வரல அப்படின்னாக்கா, என் பழையவைகள் விசுவாசத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் விசுவாசம் எனக்கு வளர எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்கும்போது, கர்த்தர் நம்மையும் பாருங்க, அவருடைய அக்கினி என்று சொன்னால் வேத வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன பண்ணுவாராம், அவர் புடமிடுவார். நம்மளை புடமிட்ட பின்புதான் நம்ம வாழ்க்கையில ஒன்று தெரியும், ஒரு மன்னிக்கிற குணம். அல்லேலூயா. நமக்கு ஒன்று தெரியும், நம்முடைய வாழ்க்கையில புடமிட்ட பின்புதான் தேவனுடைய குணம் சுவாபம்லாம் நமக்கு வந்துடும். அப்போ வந்த போதுதான் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அவர் சோதித்து அறிகிற தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமை சோதித்தார். அவன் தேவன் முன்பாக விசுவாசத்துல வல்லவனா இருந்தான். ஆகையினால புதிய வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மையும் அவர் விசுவாசம் உள்ள சந்ததியாக அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பலவீனமாய் அல்ல, பலமுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகையினால் இன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்க நம்ம வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில விசுவாசம், உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறேன். விசுவாசத்தோடு கூட பழைய குணங்களுக்கு தான் இந்த குணங்கள் உங்க விசுவாசத்தை அப்படி என்ன பண்ணும், அது நிறைவேற விடாது. இந்த விசுவாசத்தை அது முடிச்சிடும், இந்த விசுவாசத்தை அது குறைச்சிடும், இந்த விசுவாசத்துக்கு தடையா இருக்கும். ஆகையினால இன்றைக்கு நம்ம தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனை தேவனை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னு சொன்னால், உங்கள் விசுவாசத்தை அவர் பரீட்சை பார்ப்பதற்காக. ஆகையினால தேவன் செய்கிற சோதனையை சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அதான் அங்க நம்ம வாசித்தோம், தேவன் என்னை சோதிக்கிறான்னு சொன்னால் அதை சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? என்பதாக ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை சோதனை வழியாக தான் அவர் என்ன பண்ணுவாரு, கொண்டு போவார். இன்றைக்கும் அநேக நம்ம மேம்பாலங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க, அதை எத்தோனையும் கட்டின உடனே எல்லாரையும் அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதன் சோதனை ஓட்டம் ஒன்று விடுவோம். இந்த சோதனை ஓட்டத்துல எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்த பிறகுதான் அது பொது வழிக்கு அது திறந்து விடுவார்கள். அப்படியானால் சோதனை ஒன்று உண்டு, வாழ்க்கையில கூட சோதனை உண்டு. எதற்கு சோதனை என்று சொன்னால் உன் விசுவாச சோதனை உண்டு. ஆகையினால இந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நம்ம கர்த்தர் கிருபையா நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என் விசுவாசம் பெருகிறதுக்கு எனக்கு தேவனை கர்த்தரை சோதிங்க. நீங்க ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவரே என்ன சோதிங்க ஆண்டவரே, என் விசுவாசம் பெருகும், நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு சந்ததியா மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் உங்களை சோதிப்பார். வாழ்க்கையில பாருங்க, நீங்க பழைய குணங்களே இல்லாத புதிய ஜனங்களை நீங்க நிற்பீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தகுதி உள்ளவளாய் மாறுவீங்க. நம்ம கர்த்தருக்கு சுத்தமான தொடர்ந்து நம்ம இந்த சோதனைக்கு உண்டான செய்தியை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சோதனை உங்க வாழ்க்கையில நல்லது. இந்த சோதனை வழியாக தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் இந்த நாளிலும் கேட்டவங்க யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த கேள்வியோடு கூட நம்ம அடுத்த ஒரு திருவிழா ஆராதனை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டது? இன்றைக்கு நம்ம கவனிப்போம். ஆபிரகாமை போல நம்ம விசுவாசிக்கிறோமா? விசுவாசி என்று சொல்லிடலாம், எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய விசுவாசம் குறைந்து போகுவதற்கு நீங்களே காரணமா இருக்கிறீங்க இல்லையா? அவங்க என்னால இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு வந்திருக்கிற நாம, ஆண்டவரே என் விசுவாசம் பெருக எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் விசுவாசம் பழுக எனக்கு உதவி செய்யுங்க, நான் விசுவாசத்துல வல்லவனாக எனக்கு உதவி செய்யுங்க, என் விசுவாசத்தினால நான் உலகத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, விசுவாசத்தினால நான் போராடி நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்பா இதோ ஆண்டவருடைய கிருபை அதற்கு எனக்கு தாங்கன்னு சொல்லி நாம் கேட்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் என் ஓட்டத்தை நான் போராடி ஓடி முடித்தேன். எதுல தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. கடைசியா சொல்றாரு, என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், எனக்குன்னு ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவின் வருகையில நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அப்ப
விசுவாசத்தின் ஓட்டத்துல அவர் போராடி அவர் ஓடி முடிச்சேன் என்று சொல்லி அவரால் சொல்ல முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசத்தின் ஓட்டத்துல நம்ம போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் நமக்கு தேவை. ஆகையினால இந்த நாள்ல தேவனை கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பழுகும்படி விரும்புகிறார். அதற்கு கர்த்தருடைய கிருபை தேவை. நம்ம எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் விசுவாசம், ஆண்டவரே தகப்பனே அப்பா, இதோ நான் குறைவுள்ளவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்களே யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது. முழுமையா நம்ம நம்புறோமா, முழுமையா நம்ம விசுவாசிக்கிறோமா? கடுகளவு விசுவாசம் இருந்தா உங்க வாழ்க்கையில அப்படியே நீங்க எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியுமே. ஏன் என் வாழ்க்கையில விசுவாசம் குறைந்திருக்கிறது என்று சொன்னால், பழையவைகள் இருக்கிற வரைக்கும் உங்க விசுவாசம் வளராது. இந்த பழையவைகள் மாற வேண்டும் சொன்னால் கர்த்தர் உங்களை சோதிக்க வேண்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே என்ன சோதிங்க, ஆண்டவரே என்ன சோதிங்க, ஆண்டவரே என்னை நீங்க எப்படி நீங்க நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துங்க. யோசேப்பு தேவனை கர்த்தர் புடமிட்ட பின்புதான் கர்த்தர் அங்க எகிப்தின் அதிபதியா மாற்ற. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் பெற விரும்புகிறீங்களா? கர்த்தர் உங்களை அவர் சோதித்து அறிய விரும்புகிறார். இந்த நாளுக்கு எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே என் விசுவாசத்தை நீங்க சோதிக்க விரும்புறீங்க, நீங்க சோதிங்க. அதுக்கு முன்பாக எனக்கு விசுவாசம் பெருக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் விசுவாசத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நாம் தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? எல்லாம் கண்களை மூடி, இந்த திருவிருந்து நாட்களை நாம் வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்துல தேவனை கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய சரீரமாகிய அப்பமும் அவருடைய ரத்தமாகிய திராட்சை ரசம் நாம் பானம் பண்ண போறோம், பங்கு பெற போறோம். அதற்கு முன்பாக தேவனை கர்த்தர் உங்களை சோதித்து ஆராயும்படி விரும்புகிறார். உங்களுடைய பழைய குணங்கள் நம்முடைய விசுவாசத்தை அழித்து போடும். உங்களுடைய பழைய சுவாபங்கள் நன்மை வராமல் இருக்கும். நீங்களே அதற்கு காரணம். உங்கள் அக்கிரமங்களே நன்மை வராதபடி தடுக்கிறது என்று சொல்லுவேன் சொல்லி, ஆண்டவரே இதோ தேவனை கர்த்தர் உங்களை சோதிக்கும்படி விரும்புகிற. ஆண்டவரே சோதிங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. என் வாழ்க்கையில நன்மை வராதபடி இருக்கிற ஆண்டவரே சாபங்கள், ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே குணங்கள் எல்லாம் தேவனை கர்த்தர் மாற்றுங்கப்பா. கேட்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவரே. இந்த நாளிலும் கூட தேவரீர் அப்பா, இதோ தேவ ஜனங்களை விசுவாசத்துல ஒவ்வொருவரும் வல்லவர்களாக ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் அப்பா. இதோ நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்துல குறைந்தவர்கள் அப்பா. நாங்கள் ஆண்டவரே ஒப்புக்கொள்கிறோம், விசுவாசத்துல ஆண்டவரே நாங்கள் குறைந்து போயிருக்கிறோம். விசுவாசத்துல நாங்கள் தத்தி நடக்கிறோம். விசுவாசத்துல நாங்கள் ஆண்டவரே அப்பா தடுமாற்றமா இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தை வளர செய்கிறாங்க, விசுவாசம் பெருக செய்கிற. அதற்கு உங்களுடைய கிருபை தேவை ஆண்டவரே. இதனால கூட ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு நம்ம சொல்லிக்கலாம், நான் விசுவாசி, ஆனால் எந்த நன்மையும் இல்லாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்ற, நீ உண்மையான விசுவாசியா இருந்தால் கர்த்தர் சகல நன்மைகளை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம் கடுகளவு விசுவாசம் கூட இல்லாமல் இருக்கிறோமே. ஆகையினால என் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் இருக்கிறதே. தேவனை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய அக்கினியை உங்களை புடமிடும் போது, அவருடைய அக்கினி உங்களை சோதிக்கும் போது, நீங்கள் சுத்த பொன்னாக விளங்கி தேவனை கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமான தேவனை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நன்றி செலுத்துகிறோம். நாளை கூட எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். எங்களை தேவனை கர்த்தரத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கணும். நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ, எங்களை எப்படி மாற்ற விரும்புகிறீரோ, எப்படி நடத்த விரும்புகிறீரோ ஆண்டவரே அப்படியே எங்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய. எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய மாம்சத்தின் இஷ்டம் அல்ல. அந்த தேவ ஆவியானவர் நீர் எங்களை எப்படி நடத்த சித்தமுள்ளவரா இருக்கிறீரோ அப்படியே நடத்துங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்கலாமா? இன்றைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை தேவ ஜனங்களை மாற்றுங்க.